தம்பிக்கு கம்பியால் அடிச்சவையா அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அதை சொல்லியிருக்கார். அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்தோடனே தம்பியை உள்ள கழித்தண்டு போயிருக்க மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து போயிருக்கீங்க அங்கே கொண்டு போறீங்க அடுத்தால வீரத்துக்கு தேடி பாருங்க. வீரத்துக்கிட்டே நீங்கள் தேடி பாருங்க. அடிக்க கொழும்பு வேணுட்டு நாங்கள் நினைக்க மாட்டோம், தப்பு வேணுட்டு தேடி பாருங்கன்றதே நான் சொல்லியிருக்கேன். அவற்ற இடத்துல தான் திருமணம் செய்து 2 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அவங்களோட அவையோட நாங்கள் போய் பெற்ற நாங்கள் அவர் நல்ல மாதிரி அவற்ற அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இந்த குடும்பங்களால் யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு. ஆனால் அந்த இராணுவத்தால் நெடுக சொல்லிவினோம் அதுக்குள்ள வரையில் யார் தெரிகிறது, அந்த கடலுக்கு போட்டுகளை அடித்துடைக்கிறது, மற்றது இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமாக கதைக்கிறது என்று சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன் இராணுவங்களுக்கு. அப்போ அதால் அந்த 7ஆம் தேதி அதை விட்ரோ பண்ணுறது என்று சொல்லியிருந்தவே. அப்போ தம்பி கேம்புக்கு முன்பு தான் தம்பியோட வீடு. அதால் தம்பியோட வீடு கேம்புக்கு முன்னால் வேலையில் கூப்பிடுறவையா, வீட்டு கூப்பிட்டு இவன் வேலையை செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலையை செய்கிறவையா. அந்த இதில் இவன் முன்பிட்டு அந்த 7ஆம் தேதி முன்பிட்ட வேலை செய்துன்னுருக்க பெயிண்ட் வேலை. இவன் கோல் பண்ணி 3 ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிட்டுருக்கு. அந்த இடத்துல இவர் போகையில் அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு 5-6 பேர் போயிருக்கிறேன். இவர் 5 பேர் போனவன் 5 பேர் போய் உள்ளுக்குள்ளே போன உடனே இவைக்குள்ளே அடித்தடி தொடங்கிட்டுது. அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டிருக்கிறேன், கூப்பிட்டு போட்டே அடிக்கிறீங்கள் என்னத்துக்காக அடிக்கிறீங்கள் என்று சொல்கிற இடத்துல ஒருத்தருக்கு ரக்கண்டு அடித்தோடனே இவன் மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு கம்பியால் அடிச்சவையா அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அதை சொல்லியிருக்கார். அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்தோடனே தம்பியை உள்ள கழித்தண்டு போயிருக்க மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து போயிருக்கணும். அங்கே தம்பியை கவனிக்கல. ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை உள்ளுக்கு கொண்டு போனதை அவர் மட்டும்தான் பார்த்துருக்கிறார். சொல்லியிருக்கிறாங்க 2 பேரில் அடித்து ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போகிறீங்க அடுத்தால வீரத்துக்கு தேடி பாருங்க. வீரத்துக்கிட்டே நீங்கள் தேடி பாருங்க. அடிக்க கொழும்பு வேணுட்டு நாங்கள் நினைக்க மாட்டோம், தப்பு வேணுட்டு தேடி பாருங்கன்றதையும் அவைக்கு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அடுத்த நாள் அங்கே போயிட்டு 12 மணிக்கு போயிட்டேன். 12 மணிக்கு போனால் ஆர்மி கமாண்டர் அங்கே இருந்து கேம்புக்குள்ளேருந்து வாரேன். ஒரே மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் இவரைத்தான் கேளுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனோம். அவரை மறைச்சி கேட்க வாங்கி வாகனத்தை வாங்கி வெளியில் இருந்து சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போய் நின்று மெட்ட ஆமிக்காரில் விட்டு கேட்டை லொக் பண்ணி போட்டு பெரிய கமாண்டர் அதை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். எங்களை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு ஒரு எந்த முடிவும் சொல்லு. அப்போ நான் இன்னொரு கேட்டு துறந்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டேன். எங்களோட தம்பி உள்ளுக்கு தான் இருக்கிறாருன்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டேன். அவன் என்ன கதை கேட்குற மாதிரி கேட்டு என்ன வெளியில் விட்டு கேட்டை லொக் பண்ணிட்டு அங்கே மக்கள் சொன்னாங்க உள்ளுக்கு தான் வச்சிருக்கிறேன். பின்னைக்கு குளத்துக்குள்ள போனதுன்னு சொல்லி குளத்துக்கு எல்லாம் தேடினாங்க. இல்லை அதை சொல்லி ராயபுரப்பாட்டில் சொல்லியிருக்கிறோம். அங்கே மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம் 2 பேரில் ஒரு ஆளை காப்பாற்றிட்டீங்கன்னா ஒரு ஆளை நீங்கள் காப்பாற்றுவோம். விடியறதுக்கு 8ஆம் தேதி நாங்கள் வீட்டுக்கு எங்கேருந்து போயிட்டோம். போன நேரத்துலேருந்து அந்த ஊர் மக்கள் முழுக்க அந்த குளத்துக்குள்ளே நின்று நாங்கள் நைட்டு 8 மணி பொறுக்க நாங்கள் அந்த தண்ணிக்கு தம்பியை போட்டிருந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். நான் அதுல நிற்கிறேன். அண்ணன் நாங்கள் எல்லாம் அதுலேயே நிற்கிறோம். தடவி கொண்டு வேலை போட்டு முழுசு மத்தியானம் அதுக்கு பிறகு அந்த குமாண்டரை கூப்பிட்டு எங்கள் தம்பியோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு அதுவும் வெறையல. அவ வெறையல அவையா வெறையல. நான் ஐசிஆர்சிக்கு வவனி ஐசிஆர்சிக்கு அடிப்பிச்சு அப்புறம் அங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்பில் இருந்து மனித உரிமைக்குழுவுக்கு கால் பண்ணி சேருக்கு அதைச்சிதான் பிறகு இராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வெளியிலேயே வந்தது. வீட்டுக்கு தாங்களும் இப்படி செய்ய போலீஸ்காரன் சொன்னார் மத்தியானம் பின்னேறம் மட்டும் பாருங்க பார்த்துட்டு இரவு போல நீங்கள் ஒரு தடவை பின்னாடி போகக்கூடாது குளத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேலை போட்டு அண்ணா இரவு 12 மணிக்கு போலீஸ்காரர்கள் அங்கே போயிருக்கணும். இரவு அங்கே 12 மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கணும். அங்கே மக்கள் சொன்னாங்க. பிறகு விடியப்புறம் 6 மணிக்கு அந்த வேலை போட்ட அண்ணா எல்லாம் தேடி பார்த்த அண்ணா விடியப்புறம் போக 15 ஆமிக்காரர்கள் கிட்ட ஒடி மிதக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்கு போடுறாங்க. அந்த பின்பக்கம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக இவங்களை வச்சு கொண்டு இருந்துட்டு தான் விடிய எல்லாம் காயமா தான் இருக்கு. எந்தெந்த பகுதியில் காயம் இருந்தா கண்டது முகத்தில் பெரிய காயம் இருக்கு. எங்க வீடியோ இருக்கு. நாங்கள் உடனே எடுத்த வீடியோ பதாக்குது இந்த இடம் ஃபுல்லாக இருக்கு. அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் அமர்த்தி பார்த்தவங்க மற்ற கண்ணுகளால் ரத்தம் வந்துருக்கு. முகத்துக்களால ரத்தம் வந்து கம்பியால் எல்லாம் குத்தி அடையாளம் எல்லாம் இருக்கு. இதுக்கு எங்களை தம்பிக்கு ஒரு நியாயம்
நீதி கிடைக்கணும் இதெல்லாம் நீதி கிடைக்கணும். அதே நான் அந்த இராணுவத்தை நம்பித்தானே அந்த சுட்டான் போலீஸ் அந்த இராணுவத்தை நம்பித்தானே அதுக்கு இருக்கிற குடும்பம் அவ்வளோ இருந்தவ. அப்போ அப்படி இருக்க நீங்கள் கூப்பிட்டு தானே தம்பி வந்தவங்களுக்கு. அதுக்கு முன்னம் செய்கிறாங்க அங்கே ஊர் மக்கள் நீங்கள் உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எடுத்து போனாங்க. எங்களுக்கு அங்கே நடவடிக்கை தெரியும். ஆமியை பிடிச்சி போங்க உள்ளுக்குன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்படி அத்துமதி போயிடலாம். நாங்கள் பிறகு அவங்க எங்களை தோண்டி தாங்கள் போகிறதுக்கு கேட்குறாங்கன்னு சொல்லி நான் எங்களை யாருக்கும் சொல்லி நீங்கள் ஒரு உள்ளே போக வேண்டாம். அதுக்கு பிறகு அந்த கொடி எடுத்து நாங்கள் வெளியில் வந்த பிறகு அங்கே மக்கள் தான் வீடு கேம்பை பூந்து அவங்கள ஆமிக்காக பிடிச்சி அடித்து ஏன் உள்ளுக்கு அந்த தர்க்கம் வந்தவன் எதிர்பார்க்கு உள்ளுக்கு அந்த பிரச்சனை ஏன் அதுன்னு சொன்னா அந்த கிராம மக்கள் வந்து இருக்கக்கூடாது. அப்போ அதால கொஞ்சம் எதிர்ப்பு இவைக்குள்ள எதிர்ப்பால் இந்த குளமும் கேம்பும் வந்து ஒன்றா இருக்கிறபடியே ஆமிக்காரருக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை. மக்கள் சொல்லி மக்கள் சொன்னபடியே அப்போ அந்த 7ஆம் தேதி அவன் விட்ரோ பண்ணினவியா. இந்த 7ஆம் தேதியில் இப்போ விட்ரோ பண்ணினோம். அதெல்லாம் சாமான்கள் எல்லாம் இப்படி தான் வச்சிருக்காங்க. அப்போ அவங்களே அந்த டைம் வேலைகள் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அண்ணா இவர் தம்பிக்கு இவர் மூத்த அண்ணா, நான் அக்கா மூத்த அக்கா. எனக்கு சுமல் தெலசா அண்ணாக்கு எதிர்மென்ன செய்யணும் செஞ்சிருக்கிறாங்க. பொலிசாமி லோகத்துக்கு இதை கடிஞ்சு வெளியில் 7ஆம் தேதி பின்னாலும் 7ஆம் தேதி பின்னாலும் 3 மணி நேரம் கோல் பார்த்து அப்போ கோல் வர எங்களை மாநிலத்து போனதான் கோல் பார்த்து அப்போ என்ன கேட்டேன். அப்பா ஆமியோட என்னத்துக்கு கேட்டேன். இப்படி கவர்மெண்ட் ஆகிறதுனால வரத்தை கொடுக்கலாம். இப்போ நான் சொன்னேன் அந்த சாமி அப்போ எங்கள் அண்ணன் 31 நாள் இப்போ வேலைக்கு போய் வேலை செஞ்சு அந்த வேலை செய்யக்கூடிய இங்கே போனது தான் இல்லை. இதுக்கு அப்போ நான் வந்து போய் 5 மணிக்கு போய் நாங்கள் எல்லாருமே குளிக்க வேலைக்காக என்ன போய் எங்கள் மாமன் குளிக்கிட்டு வந்தோடனே நான் வந்து சொன்ன அவங்க வாங்க சுற்றுலாக்கிட்ட போய் பந்தல் போடலாம். நாங்கள் பந்தல் போட போகிறதுக்கு இதில் நான் வரும்போது 4 பேர் போயிட்டாங்க. போன பிறகு நான் அங்கே நின்றுட்டுலாக சத்தங்காக்க நாங்கள் ஓடி போய் இன்னொரு பொடியை கூட்டிகிட்டு ஓடி போனால் வள்ளத்தை எடுத்துக்கிட்டு அப்போ அந்த பொடி என்ன வந்த பொடி என்னன்னா மாமா அங்கே சட்டம் குளத்தில் சட்டம் இருக்குது வாங்க வள்ளத்தை எடுத்துகிட்டு போகணும். வள்ளத்தை எடுத்துகிட்டு போங்க அங்கே ஒரு பெருமை இல்லை. போய் நாங்கள் போய் அப்போ போய் நான் நீ தனியாக போய் நீ வளர்த்த கொண்டு அங்காளி விட்டு நானும் எங்களையும் வரப்பேன். நான் வளர்த்துல லைட்டை ஊற்றி வளர்த்த கொண்டு அங்காளி விட்டு நான் கட்டை தனியாக நீந்தி வளர்த்த நீந்தி எல்லாம் வந்து பார்த்துருவேன். எங்களுக்கு இந்த கூப்பிட்டு விட்டு நான் காலெல்லாம் போய் சரி பார்த்தேன். 2 மணி நேரம் வந்து பொழுது நான் ஆளை பார்த்துட்டு பொழுது நீ வந்து எஞ்சி போகணும் வெளியே வந்து எண்ணி போடுவோம். இப்போ 8 மணிக்கு நாங்கள் இங்கே திரும்பி தேடி பார்த்துட்டு 8 மணிக்கு நாங்கள் போய் எண்ணி போகிறேன். கொஞ்சம் எண்ணி எடுக்கலை. எண்ணி எடுக்காமல் எண்ணி எடுக்கும்போது இங்கே வந்த பார்த்து பொறிப்பாங்க அடிப்பார் வேறு பிரச்சனை இருக்குது வந்தால் பொறிப்பாங்க. இந்த ஆளை பார்த்துட்டு வந்து பார்த்துருக்காங்க. அப்போ போனாக்களை வந்து விசாரிச்சுருக்காங்க. வாங்க விசாரிச்சு நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் டாக்குமெண்ட் வந்து அதை விசாரிச்சுட்டு அவங்க விசாரிச்சு நீங்கள் இறங்கி பார்க்குறேன். எங்கள் அங்கே குணம் போட்டு எல்லாருக்கும் பார்த்தோம். பின்னாடி 6 மணி மட்டும் இருக்குது. பார்த்துட்டு இது ராணுவத்தில் தான் இருக்கும். வேறு அதில் எந்த குளத்தில் இல்லை இருக்குது. ராணுவத்தில் இருக்குது. ராணுவத்தில் இருக்குது. ராணுவத்தில் தான் ஆள் வச்சுருப்பாங்க. நீங்கள் ராணுவத்தில் இருக்கு நான் சொல்லுவாங்க. சொல்ல அவங்க நாங்கள் பார்க்கணும் இருக்குது. அடுத்த நாள் நாங்கள் எங்கள் அங்கத்தை வந்து பார்த்துட்டு ஒரு ஆளாக போய் பார்த்துட்டு வந்தால் இது போய் ஆள் வர இல்லை. சரியாக 6 மணிக்கு வந்து எங்கள் அங்கத்தை மரம் பொடியும் போட்டு ஆணி ஒரு 15 பார்த்தீங்கன்னா அந்த 15 போட்டுட்டு இந்த வாங்க பொடி ஆளுங்கிறது சொன்னேன். போய் பார்த்துனாங்க. பொடி ஆளுங்க பொடி கரையில் தான் கிடந்தது. ஆனால் பொடியை அவங்க அடித்து போட்டுட்டு வெயிலில் போட்டு காயம் ஃபுல்லாக மூடி ஃபுல்லாக பார்க்குறேன். போட்டு நம்ம அதை பார்த்தோடனே அவங்க கவுண்டர் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் குப்பரை பொடியை போட்டு போனது. அவங்க எவ்வளோ தண்ணியில் தான் இருக்குது. அந்த இடத்துல தான் எல்லாருமே நின்றுவாங்க. அந்த இடத்துல அந்த பொடியை சும்மா முகங்கள் ஒரு இடம் அதை விட தூரம் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்கு மேலே தேடி இருக்கு. நல்லா போட்டு தேடி அவட வீட்டுக்கு போகல சைடில் குப்பரை கொண்டு போட்டுருக்காங்க. அந்த இன்னொரு பொடி எனக்கு வச்சு அவன் ராசிக்கில் அம்மாவுக்கு ராசிக்கில் அதை எடுத்து பிடிச்சி பறிச்சு கொண்டு வந்துட்டு நான் மலத்தெடுத்து போனேன். இந்த பொடியை நான் பறிக்க கூட மலத்தெடுத்து போனால் இவர் எங்கள் கணிக்கிற நிற்கிறாரா கூப்பிட்டு போகிறேன். என்ன அந்த ஃப்ளைட்டை பற்றி கூப்பிட்டாங்க. நான் பாரு எனக்கு அடிக்க போகிறேன். நான் வந்து வளர்ந்து நான் வந்து நான் கண்ணை தனியாக நீஞ்சி வந்து நான் வரேன். நீஞ்சி வந்து அந்த இடத்துல நான் பார்த்தேன். எல்லாரும் பார்த்தேன். அந்த இடம் ஒரு இடம் இல்லை. தான் நாங்கள் வந்தோம்.
கணிப்பொடியை தான் நாங்கள் கொஞ்சம் இதை கொஞ்சம் அதில் தான்